இன்னைக்குங்க ஜவுளி கடைக்கு போயிருந்தேனா. சரி. அங்கே ஒரு அம்மா எனக்கு தெரிஞ்சவங்க வந்திருந்தாங்க. சரி. ஒரு பையன், அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் தான், ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு. சரி, இப்போ அதுக்கு என்ன? இல்லைப்பா, அவங்களுக்கு என்னன்னு இல்லை, இங்கெல்லாம் இந்த கடைக்கு நம்ம ஒரு கடைக்கெல்லாம் வரமாட்டாங்க. அப்போ எப்படி வந்துச்சு? அவங்க எங்கேனா ஒரு பையனை வச்சுட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால், நான் சொல்கிறது இப்போ கல்யாணம் முடிச்சு பையன் போயிட்டானா? பையன் கல்யாணம் முடிச்சு அவன் போகாமையே இருப்பான். எங்கே போயிட்டான்? அவன் எங்கேயோ ஃபாரின் போயிட்டான். எதுக்கு? கல்யாணம் முடிச்சா ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டா. இவனை விட்டுட்டா? ஆமாம். சரி, நல்லா போயிட்டா. இப்போ அதே அம்மா துணி கடைக்கு வந்தது. எப்படின்னா, இப்போ இங்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க நம்ம ஒரு கடையில எல்லாம். ஒரு பையனால ஃப்ளைட்டில் போய் சென்னையில் பெங்களூரில் இந்த மாதிரி தான் துணி எடுப்பாங்க. இங்கே லோக்கலெல்லாம் எடுக்க மாட்டாங்களாமா, குவாலிட்டி சரி இருக்காது. ஒரு பையனுக்கு அப்படி. ஒரு பையனுக்கு அப்படி? ஆமாம். அப்புறம் நம்ம வீட்டுக்கெல்லாம் வரோன்னா, நம்மளை மாதிரி இருக்கிறவங்க வீட்டுக்கு வரோன்னா காரில் வந்து தான் இறங்குவாங்க. சும்மா பஸ்லேயெல்லாம் வரமாட்டாங்க. ஒரு 2 கார் இல்லையே நம்ம? இல்லைப்பா, நாங்கெல்லாம் பஸ்ஸில் தான் போகிறோம் எங்கேயாவது போனால். சரி சரி. அவங்கெல்லாம் காரில் வந்து வீட்டு முன்னால். சரி, வசதி இருக்குது, பண்ணுறாங்க. நம்ம இருக்குது, இருந்தாலும் பந்தா பாட்டி. பந்தா? சரியான பந்தா பாட்டி. விளக்கணம் கறி சாப்பிட்றவங்க இலையில. அதெல்லாம் தெரியல, அப்படி ஒரு பந்தா பாட்டி. அப்புறம் இன்னைக்கு எல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. அவங்க வீட்டில் அப்படியெல்லாம் நடக்கும். ஒரு பையனை வச்சுட்டு இப்போ எந்த நிலைமைக்கு இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன்னா, இப்போ உங்கள் வீட்டில் ஏசி இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா எங்கள் பையனெல்லாம் ஒரு மணி நேரம் ஏசி இல்லாமல் இருக்க மாட்டான். சரி. அதனால எங்கள் ஒரு பையனுக்காக நான் ஏசி போட்டு கரண்ட் பில்லு பார்த்தா மாதம் 2000 ரூபா வந்துடும். சரி. பெருமையாக அப்படி சொல்லிட்டு இருக்கு. சரி. அதுபோக நான் டெய்லி ப்ரெஸ் காய்கறி கடை இருக்குல்ல, டெய்லி ப்ரெஸ்ல. ஆமாம், டெய்லி ப்ரெஸ் காய்கறி கடை, பெரிய கடை, புது கடை வந்துருக்குல்ல, அங்கே தான் போய் இப்போ ஒரு வருஷமாக வாங்கிட்டு இருக்கிறேன். ஏன் ஊட்டிக்கே போய் சொல்லிடுறேன்? கார் தான் இருக்குதுல்ல, ஊட்டிக்கே போய் வாங்கிட்டு சொல்லு ப்ரெஸ். அப்புறம் சரின்ட்டு நீங்கள்லாம் எங்கே வாங்குவீங்க? நான் ஏதோ பக்கத்து கடையில் வாங்குவேன். இல்லைன்னா போய் கூட வர சந்தையில் முடிஞ்சால் 2 பேரும் வண்டி எடுத்துட்டு எங்கள் வீட்டுக்காரனாலும் டாக்டர் பொருள்னு போயிட்டு வருவோம். வேறு என்ன பண்ணுறது, எனக்கு அதுதான் தெரியும். நான் பஸ் ஏறி இல்லைன்னா போயிட்டு வருவோம், உங்களாட்டெல்லாம் போக மாட்டேன். சரி. அப்புறம் என்னங்கிறாங்க, நாங்கள்லாம் அந்த காய்கெல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டோம். சரி. டெய்லி ப்ரெஸ்ஸில் வாங்கினா தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்படியெல்லாம் லோக்கல்லாம் வாங்க மாட்டோம் அப்படின்னு. அப்புறம் நீங்கள் எப்படித்தான் ஏசி இல்லாமல் இருக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அம்மா இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா, வாடகை மூஞ்சியோட வந்தாங்க ஜவுளி கடைக்கு. சரி. வாடி போச்சா மூஞ்சி? ஆமாம். எப்படி இருந்தது வாடணும்? அது யாருக்கோ துணி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு வந்தாங்க. சரி. இப்போ பையன், அந்த ஒரு பையன் எங்கேனா அப்படி கஷ்டப்பட்டு எடுத்தாங்கல்ல, ஒரு நேரம் ஏசியில் இருக்க மாட்டா, 1 மணி நேரம் பையன். அப்புறம் துணி எடுக்கணும்னா அங்கே போய் ஏரோப்ளானில் பறந்து போய் தான் அப்படி துணி எடுக்கணுமாமா. குவாலிட்டி நல்லா இருக்காது. சரி. இப்போ அவன் முட்டுக்கு போய் பாரியில் போய் செட்டில் ஆகி இப்போ 6 வருஷமாச்சாமா வீட்டுக்கு வந்து. 6 வருஷம் ஆச்சு. நல்ல பையன். ஃபோன்லேயும் பேசுறதில்ல, பார்க்கறதில்ல, எப்படியோ கடங்கொண்டு இருக்கிறாங்க. சரி, கிடக்கட்டும். அந்த மாதிரி பண்ண பையனுக்கு அப்படியெல்லாம் பார்த்து பண்ணாங்க. சரி. இன்னைக்கு நான் அன்னைக்கே சொன்னேன், எதுக்கு ஓரளவுக்கு இருக்குங்க ஒரே பையனை வச்சிருக்கிறீங்க, பக்கத்தில் ஏதோ பொண்ணு கட்டினா போகுது அப்படின்னு. அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த பையன் ஏதோ பக்கத்தில் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கிறான், கட்டி வச்சுட்டு போக வேண்டியதுதானே. அப்போ நம்ம பார்த்துட்டு கம்னு இருப்பான். அது ஆகாதுன்ட்டு பெரிய பணக்கார ரூட்டில் தான் போய் கட்டணும், நல்ல வசதியாக தான் கட்டணும்னு கட்டி வச்சாங்க. அவன் பறந்துட்டு போயிட்டான். இன்னைக்கு இவங்க எப்படி இருக்கிறாங்க? 2 பேருக்கு. ஆமாம். 2 பேரும் சுகர் வந்துருச்சா? வரலையா? எல்லாம் வந்துருச்சு. சுகர் பிரஷர் எல்லாம் வந்துருச்சா? மாத்திரை வீட்டில் இருக்கு. ஆமாம். இப்போ ஏசி போட்டு கொடுக்குறாங்களா, டிசி போட்டு கொடுக்குறாங்களா? இப்போ ஏசியெல்லாம் தூக்கி வெறிஞ்சிட்டுறாங்க. அப்படி போடுவோம், பையில போட்ட மாதிரி. இப்போ ஏசி ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் உடம்பு ஒத்துக்கலையாமா. சரி. அப்படின்னு இன்னைக்கு அந்த அம்மா ஜவுளி கடையை பார்த்துட்டு, ஜவுளி கடை மாதிரி இருந்துருப்பா பார்க்கறதுக்கு. அப்படியே அடையாளம் தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது. எதுக்கு ஒரு பையன் வச்சுட்டு அப்படியெல்லாம் இருக்கணும்? தலையில் நடக்கணும். காலையிலே நடந்திருந்தா ரொம்ப நாளைக்கு நடக்கலாம். தலையில் இருந்தால் பரவாயில்ல. கண்ணெல்லாம் பிதிங்கி போச்சு. போ என்ன பண்ணுறது, அப்படி இருக்கிறதா விட்டு தள்ளுவோம். அதனால ஒரு அளவாக போயிட்டு
பண்ணிட்டு இருந்தோம் ஒரு பையன் வச்சுட்டு அவன் அளவாக வச்சுருந்தா இது இப்படி எல்லாம் இடம் கொடுத்தாங்க. இன்னைக்கு அப்படி சிரமப்படுறாங்க. அதுதான் நான் சொன்னேன். சரி சரி சரிங்களா? பாட்டு பாரு.